மகாபாரத கதை. ஜெயத்ரதன். துரியோதனருக்கு 3 அண்ணன் தம்பிங்க அவங்க கௌரவர்கள். அதில் கடைசியாக துச்சலைன்னு ஒரு தங்கை அவளுக்கு. அந்த தங்கையோட புருஷன்தான் இந்த சிந்துராஜா ஜெயத்ரதன் அப்படின்ட்டு. அதனால் அவனும் கௌரவர்கள் பக்கம்தான் இருப்பான். எப்போதுமே பாண்டவர்களுக்கு விரோதமாக தான் இருப்பான். இந்த பாண்டவர்கள்லாம் ஒரு தடவை வனவாசத்தில் இருக்கும்போது இந்த ஜெயத்ரதன் என்ன பண்ணுறான், இந்த அவங்களுக்கு எப்படியாவது கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அந்த நேரத்தில் பீமனும் அர்ஜுனனும் தபஸ் செய்யறதுக்காக வெளியில் போயிடுவாங்க. அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போயிடுவான். பீமன் அனுமானை தேடி போயிடுவான். இவங்க மூணு பாண்டவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த ஜெயத்ரதன் என்ன பண்ணுவான், இந்த திரௌபதி கிட்ட அவகிட்ட தப்பாக நடந்துப்பான். நீ 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டுருக்கல, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன்னை நீ ஏன் இப்படிலாம் கஷ்டப்பட்டு காட்டில் எல்லாம் இருக்கணும், நான் உன்னை ராணி மாதிரி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்லாம் அவகிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி அவளுக்கு உபத்திரவம் பண்ண ஆரம்பிப்பான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அந்த நேரம் பார்த்து சந்தியாவந்தனம் பண்ண போயிடுவாங்க இருக்கிற 3 பாண்டவர்களும். அப்போது அவள் ஒரே சத்தம் போட்டு சகாதேவனை கூப்பிடுவாள். அப்புறம் சகாதேவன், நகுலன், தர்மர் 3 பேருமே வந்துடுவாங்க. இவங்கிட்ட இப்படிலாம் நீ செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்லாம் பேசின்னு இருப்பாங்க. அப்போ அவன் சண்டை போடலாம் வா அப்படின்ட்டு இவங்க 3 பேரையும் சண்டைக்கு அழைப்பான். அவங்க வனவாசத்தில் இருக்கும்போது ஆயுதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தர்மர் எவ்வளோ சொல்கிறாரு, வேண்டாம் இதெல்லாம் விட்டுடு அப்படின்ட்டு. அவன் கேட்கல. ஆனாலும் அவளை திரௌபதியை தொந்தரவு பண்ணி அவளை கையை பிடிச்சி இழுத்துன்னு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அந்த நேரம் நல்ல வேளை பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்துருவாங்க சரியாக அந்த நேரத்தில். அவங்க 5 பேரும் சேர்ந்து இவனை அடித்து விரட்டி கொலை பண்ணவே போயிடுவார் பீமன். அப்போது தர்மர் சொல்வார், வேண்டாம், அவன் என்ன தான் ஆனாலும் அவன் நம்ம தங்கச்சியோட புருஷன், அவனை கொலை பண்ணி நம்ம தங்கையை விதவையாக்கக்கூடாது, அதனால் அவனை விட்டுருங்க அப்படின்னு தர்மர் சொல்வார். அதனால் இந்த 5 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் தலையை மொட்டை அடித்து 5 பாண்டவர்களில் அதனால் 5 குடுமையை வச்சு விட்ருவாங்க. மீதி இடம்லாம் முழுன்ட்டு மொட்டை அடித்து விட்ருவாங்க. அவன் 5 குடுமையோட பார்க்க அசிங்கமாக இருக்கும். அப்படியே அவன் ஊருக்கு திரும்பி போவான். அப்போது அவனுக்கு ரொம்ப வேதனை தாங்க முடியல. இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்களை நம்ம பாண்டவர்களை நம்ம எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்ட்டு சிவபெருமானை நோக்கி பயங்கரமாக கடும் தபஸ் இருப்பான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அஞ்ஞானவாசம்லாம் போயிடுவாங்க. நிறையா மீதி கதையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அவன் நல்லா சிவனை நோக்கி கடுமையான தவம் இருப்பான். அதனால் அந்த சிவன் ஒரு நாளைக்கு அவனுக்கு எதிர்த்தாப்புல தோன்றி, என்னப்பா வேணும், ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் இருக்கேன்னு கேட்குறார். அப்போது அவன் சொல்கிறான், நான் இந்த 5 பாண்டவர்கள் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, அவங்க 5 பேரையும் நான் கொலை பண்ணணும், அதுக்கு எனக்கு வரம் வேணும் அப்படிம்பாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்வார், அந்த 5 பேரை எல்லாம் உன்னால் கொல்ல முடியாது, அவங்களாம் தேவாம்சம் பொருந்தியவங்க. வேணால் உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன், அர்ஜுனன் இல்லாத மீதி 4 பேரையும் ஒரு நாள் முழுக்க உன்னால் சமாளிக்க முடியும், அவங்க முன்னேற முடியாது, அவங்கள நீ ஜெயிச்சுட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க அப்படின்ட்டு சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுத்துறாரு. அவனுக்கு ஏற்கனவே அவங்க அப்பா ஒரு வரம் கொடுத்துருக்காரு. என்னென்னா, அவனோட தலையை யார் வெட்டி
கீழே பூமியில் தள்ளுறாங்களோ அதே நேரம் அவன் தலை விழுற நேரம் அவன் யார் வெட்டி அவனோட தலையை கீழே போடுறாங்களோ அவங்களோட தலையும் வெடிச்சிடும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அவனுக்கு ஒரு வரம் கொடுத்துருப்பாரு. ஆக அவனுக்கு 2 வரம். அதை வச்சுட்டு அவன் கொஞ்ச நாள் காத்துன்னு இருப்பான் இவங்களெல்லாம் எப்படி பழி வாங்கலான்ட்டு. இங்கே என்னன்னாக்கா அக்ஞானவாசம்லாம் முடிஞ்சு பாண்டவர்கள்லாம் சமாதானம்லாம் ஆகாமல் சரி சண்டை குருட்சேத்திர போரே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது 13வது நாள் வந்து அந்த அபிமன்யு வதம் நடக்கும். அபிமன்யுவுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவன் அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் வந்து போர்க்கலை பற்றிலாம் பேசிகிட்டே இருப்பான். சக்கர வியூகம்னு ஒரு வியூகம் இருக்குது. அந்த வியூகத்துக்குள்ளே எப்படி போகணுன்ட்டு சொல்லிகிட்டு இருப்பான். அந்த குழந்தை வயத்துக்குள்ளேருந்து அதை கேட்டுகிட்டே இருக்கும். அவள் கர்ப்பவதி தானே, அதனால் சுபத்ரா கிருஷ்ணனோட தங்கை அவள் தூங்கிடுவா. அதனால் அர்ஜுனன் அதை நிறுத்திடுவான் மேற்கொண்டு சொல்லாமல். அதனால் அந்த குழந்தைக்கு சக்கர வியூகத்துக்கு உள்ளே போதான் தெரியும், வெளியில் வர தெரியாது. இவங்கெல்லாம் சகுனி இவங்கெல்லாம் அன்றைக்கி எப்படியாவது திட்டம் போட்டு அர்ஜுனனை ரொம்ப தூரம் அனுப்பிடுறாங்க. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ரொம்ப தூரம் போயிடுறாங்க. மீதி 4 பேர் சண்டையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெயத்ரதனை நீ அவங்க 4 பேர் முன்னாடி வராமல் செய்யி அப்படின்னு சொல்லிவிட்டு சக்கரவியூகம் அமைச்சிடுவாங்க. இவங்க யாருக்குமே சக்கரவியூகத்துக்குள்ளே போக தெரியாது, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போனாக்க இப்போ தோல்வி அடைஞ்சிற மாதிரி ஆகிடும் இல்லையா, சண்டை போடலைன்னா தோல்வி தானே. அதனால் அபிமன்யு சொல்லுவான், நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு உள்ளே போக தெரியும், நீங்கள் 4 பேரும் என் பின்னாடியே வந்துடுங்க, நான் போகாமலே என் பின்னாடியே வந்துடுங்க, நம்ம இந்த வியூகத்தை தொடச்சிடலாம் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அவன் போனால் நடுவில் ஜெயத்ரதன் வந்து இவங்க 4 பேரையும் உள்ளேயே போக விட மாட்டான். அபிமன்யு பாவம் திரும்பி பார்த்துட்டு இவங்களால வர முடியல, சரி நம்ம மட்டும் தனியாக போய் சண்டை போடலான்ட்டு அவன் ரொம்ப தைரியசாலி தானே. அவன் ரொம்ப நேரம் அவங்க எல்லாரையும் சமாளிப்பான். உள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க, துரோணர், அவரோட பையன் அஸ்வத்தாம, கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, இத்தனை பேரும் 6 பேரும் இவனை 6 பக்கத்துலேருந்தும் சுற்றி வந்து இவனோட சண்டை போடுவாங்க அபிமன்யுவோட. அபிமன்யு பாவம் எவ்வளோ நேரம் தாங்க முடியும், அவனும் சின்ன பையன் தானே. ஆனாலும் இந்த 6 பேரையும் அவன் எவ்வளோ நேரம் சமாளிப்பான். கடைசியில் ஒன்றும் முடியாது. கர்ணன் வந்து அபிமன்யு பின்னாடியிலேருந்து அவனோட வில்லை உடச்சிடுவான். வேறு வில்லு இல்லை, அம்பு இல்லை, கத்தி இல்லை, எதுவுமே இல்லை ஆயுதம். அவன் எப்படி சண்டை போடுவான். அப்போது இவன் எல்லாரும் சேர்ந்து இவனை வந்து ஒரே தரையாக கொலை பண்ணிவிட்டான். அவன் செத்து போயிடுவான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நரக வேதனை அனுபவிக்கணும், கஷ்டப்பட்டு தான் அவன் சாகணும். அவனை சாகடிக்காமல் அவனை துன்புறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவான் துரியோதனன். அதனால் எல்லாரும் இஷ்டத்துக்கு அவனை சாக விடாமல் அவனை போட்டு அடித்து போட்டு என்ன பண்ணலாமோ அப்படிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது கர்ணன்கிட்ட அவன் கேட்பான் அபிமன்யு, நீங்கள் பெரிய தான வீரர்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு உடஞ்ச கத்தியாவது எனக்கு கொடுங்க, என்னை வந்து நான் சண்டை போடுறேன் அப்படிமா. அவனுக்கு அப்படியே தாங்கவே முடியாது. சரின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், சரி நீ கஷ்டப்பட வேண்டாம், இந்தா கத்தி வச்சுக்கோன்னு அவனோட வயத்துலேயே கத்தியால் குத்தி அவனை சாகடிச்சிடுவான். சீக்கிரம் நீ செத்து போயிடு அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவஸ்தைப்படுறதே என்னால் பார்க்க முடியலன்ட்டு. ஆக கர்ணன் வந்து அபிமன்யுவை கொன்னுடுவான். இவங்க மீதி பேரெல்லாம் அவனோட சவத்தை சுற்றி அப்படியே நாடகம் ஆடுற மாதிரி தாம் தும்னு குதியாட்டம் போடுவாங்க. இவங்க வெளியில் மாட்டின்றுவாங்க. சக்கரவியூகத்துக்கு வெளியில் இருக்கிற இந்த 4 பேரும், தர்மர், பீமர், நகுல சகாதேவர் 4 பேராலையும் உள்ளே போக முடியாது. ஜெயத்ரதன் ஆட்டி படைப்பான். ஆக அன்றைக்கி போர் முடிஞ்சிடுறது. அர்ஜுனன் வந்து அங்கேருந்து கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வந்து பார்த்தாக்க இங்கே இருக்கிற பாசறையில் இருக்கிற மௌனமே அவருக்கு வந்து அவனோட ஈரக்கொலையை குடிக்கிற மாதிரி இருக்குது அர்ஜுனனுக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவனோட பையன் அங்கே செத்து கிடப்பான்.
அது காரணம் என்ன நடந்ததுங்கிறது எல்லாமோ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஜெயத்ரதனால தான் இன்றைக்கி எங்களால் அவனை காப்பாற்ற முடியல, அவன் ஜெயத்ரதனால தான் அபிமன்யு செத்து போனான்ட்டு. உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுவான், நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அந்த ஜெயத்ரதனோட தலையை நான் வெட்டலைனாக்கா நானே ஒரு செதை வச்சு அதில் தீ வச்சு அதில் நானே விழுந்துருவேன். நாளைக்கு ஒன்று நான் இருக்கணும், இல்லாட்டா ஜெயத்ரதன் இருக்கணும் அப்படின்ட்டு சபதம் போட்டுருவான். அதனால் இந்த பக்கம் கௌரவர்கள்லாம் சரி எப்படியாவது நாளைக்கு இவனை காப்பாற்றிட்டோன்னு வை, ஜெயத்ரதனை. அப்போது இந்த அர்ஜுனன் தவனே செத்து போயிடுவான் இல்லையா, இவனுக்கு நல்லது தானே இவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு அந்த ஜெயத்ரதனை வெளியில் வர விடாமல் பின்னாடி அந்த போர் நடக்கிற இடத்துல சேனையில் பின்னாடி அவனை நீ அங்கே தான் இருக்கணும், வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை அங்கே வச்சுடுவாங்க. அப்படியே சண்டை அன்றைக்கி ஃபுல்லாக சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சாயந்தரம் அஸ்தமனம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவரோட சக்கராயுதத்தை எடுத்து அப்படியே சூரியனை மறைக்கிற மாதிரி பண்ணிடுவார். அப்போது சூரிய ஒளி சைட்லேருந்து வராமல் அந்த சக்கரம் போய் அப்படியே சூரியனை மறைச்சிடும். அப்போது ஆஹா சூரியன் மறைஞ்சிருச்சு, அஸ்தமனம் ஆயிடுச்சு, ஜெயத்ரதனை இவனால் அர்ஜுனனால் கொல்ல முடியல, அவன் இனிமேல் சாக வேண்டியதான் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷமாக வெறி ஆட்டம் ஆடிட்டு வெளியில் வருவாங்க. எல்லோரும் ஜெயத்ரதனும் வெளியில் வருவான். இன்றைக்கி என்ன பிரமாதமாக என்னை கொலை பண்ணுறேன்னு சொன்னியே, இப்போ நீ தான் போய் நீ சாகிறத நான் பார்க்குறேன் இன்றைக்கி அப்படின்ட்டு அவன் வெளியில் வருவான். சகுனிக்கு மட்டும் இது தெரிஞ்சிடுறது. சகுனி கிருஷ்ணனை கேட்பான், என்ன கிருஷ்ணா நீ செய்கிறது நியாயமா, இந்த மாதிரி உன்னோட சக்கராயுதத்தை வச்சு எதுக்கு சூரியனை மறைச்சா நீ அப்படின்னு கேட்பான். அப்புறம் கிருஷ்ணன் என்ன சொல்லுவான், நேற்று நீங்கள் மட்டும் அபிமன்யுவை சதி பண்ணி தானே கொலை பண்ணீங்க, அது எப்படி இருந்தது, நீங்கள் செய்யும்போது மட்டும் நியாயமா, நான் செய்யும்போது அது சதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கராயுதத்தை திருப்பி எடுத்துட்டுருவான். திருப்பியும் சூரியன் வந்துடும். அப்போது அர்ஜுனன்கிட்ட அவன் சொல்லுவான், அவனோட தலையை வெட்டிடு, ஜெயத்ரதனோட தலையை, ஆனால் அந்த தலை பூமியில் விழக்கூடாது, அது அவனோட அப்பா இங்கே பக்கத்தில் சபம் பண்ணிகிட்ருப்பார், அவரோட மடியில் தான் போடணும் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்லிடுவார். இவன் சகுனி எல்லார்கிட்டேயும் சொல்லுவான். அர்ஜுனன் முதலே சொல்லியிருப்பான், இன்றைக்கி ஜெயத்ரதன் செத்து போனாலும் பரவாயில்ல, அவனோட தலையை வெட்டினான்னாக்கா எப்படியும் அர்ஜுனன் இன்றைக்கி செத்து போயிடுவான், ஏன்னா அவனுக்கு அந்த சாபம் தெரியும் சகுனிக்கு அப்படின்னு அவங்களாம் காத்துட்ருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணர் இந்த மாதிரி அர்ஜுனன்கிட்ட சொல்லுவார். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணான், அவன் தான் பாசுபதாசுரம் வச்சுருக்கான்ல, அதை விட்டு இவனோட தலையை எடுத்துன்னு போய் வெட்டி அவனோட அப்பா ஆசிரமத்தில் அவனோட மடியில் தூக்கி வச்சுருவான். அவங்க அப்பா தன்னோட மடியில் விழுந்த தன்னோட பையனோட தலையை பார்த்து பயந்து அப்படியே கீழே உருட்டி விட்டுருவார். கீழே உருட்டி விட்டால் என்ன ஆகும், யார் விட்டுறாங்களோ அவங்க தலையும் வெடிச்சிடும்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேருமே செத்து போயிடுவாங்க. இதுதான் ஜெயத்ரதனோட கதை. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.